Hi, hello, welcome to Food Tasty. நான் உங்க செஃப் Malgudi Kavitha. Christmas and New Year celebrationல இன்னைக்கு ஸ்பெஷல் டிஷ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? பேசிக்கா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேக்கரி கன்ஃபெக்ஷனரி அப்படினாலே பேசிக் விஷயங்கள்லாம் சிலது இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயங்கள்ல ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. இட்லி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படினா அதுக்கு முன்னாடி பாத்திரத்துல இட்லி பானையில தண்ணி ஊத்திட்டு தண்ணி சுட வச்சிட்டு தான இட்லி ஊத்துவோம். அதே மாதிரி தான் இது ஒரு சாஸ்பேனில் தண்ணி ஊற்றி இன்னொரு பேனை உள்ளே போட்டு டபுள் பாயிலிங் சிஸ்டம் டைரெக்டாக பண்ணாமல் இன்டைரெக்டாக அந்த டெம்பரேச்சர் மேலே பட்டு அந்த டெம்பரேச்சரில் வந்துட்டு அந்த காம்பவுண்ட் வந்துட்டு டைலூட் ஆகும். ஸோ அதனால் வந்து டபுள் பாயிலர் சிஸ்டத்தில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் 2 பேன் வச்சுருக்கிறேன், 1 ஃபார் ஒயிட் சாக்லேட், another 1 ஃபார் டார்க் சாக்லேட். இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்து ஒயிட் சாக்லேட்டு நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் காம்பவுண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வராது, காம்பவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக தான் வரும். நீங்கள் காம்பவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு 1/2 kg யூஸ் பண்ணுறோம், நமக்கு 1/2 kg சாக்லேட் வரும். இதே 1/2 kg சாக்லேட்டை நீங்கள் போய்ட்டு மார்க்கெட்டில் வாங்குனீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பென்டிச்சர் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து 1/2 kg வந்துட்டு காம்பவுண்ட் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். டார்க் சாக்லேட் ஜென்ரலாக நீங்கள் வந்துட்டு இப்போ மைக்ரோ ஓவனில் நீங்கள் அதை வந்து மெல்ட் பண்ணுறீங்க சாக்லேட் காம்பவுண்ட் அப்படின்னா 120 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 1 மினிட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த சாக்லேட் நீங்கள் போடுறீங்களே பவுல்லையோ இதர் வெசில்லையோ போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு சில்லுன்னு இருக்கக்கூடாது, ஈரமாகவும் இருக்கக்கூடாது. அதை வார்ம் பிளேஸில் தண்ணி இல்லாமல் உள்ள க்ளீன்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சாக்லேட்டு குவாலிட்டியாக உங்களுக்கு வந்துட்டு வரும். இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க எளிதில் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்காக குக்டாப்பில் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இட்லி ஸ்டீம் பண்ணுறதுக்கு அதே 100 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் போடுவீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு நீர் ஆவி மேலே பட்டு அந்த டெம்பரேச்சர் மேலே வந்து நம்ம அந்த வைக்கிற பாத்திரம் வந்து சூடு ஏறி அதுக்கு மேலே போடுற சாக்லேட் மெல்ட் பண்ணும். ஸோ அதுக்கு அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி வாட்டர் இதில் வந்துட்டு சேர்ந்துடாமல் பார்த்துக்கணும். ஆவி தண்ணியும் நிறைய தண்ணி அதிகமாக வச்சு அந்த தண்ணி கொதிச்சு அது மேலே வந்து இப்போ இட்லி எடுக்கிறோன்னா இட்லி பானை மேலே மூடி போட்டு அதுலேருந்து தண்ணிலாம் வரும் இல்லையா, அந்த ஸ்ப்ரெட்டிங் வாட்டரு அது இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த ஆவி தண்ணி படாமல் பார்த்துக்கணும். ஸோ அதனால் இப்படியே ஓப்பன்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு சாக்லேட் வந்துட்டு டார்க் சாக்லேட்டு ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணியாச்சு. ப்ராப்பர் டெம்பரேச்சர் 30 டிகிரி வந்துருச்சு. ஏற்கனவே பேக் நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஏற்கனவே நான் ஃபோல்டு பண்ணது எதுக்குன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. அந்த நெக்கு கரெக்டாக டைட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபோல்டு பண்ணுறீங்களோ ஃபோல்ட் பண்ண இது டைட் ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு கோன் ரெடி ஆகிடுச்சு பைப்பிங்க்கு. இப்போ டார்க் சாக்லேட் இப்போ வந்து அதே மாதிரி சேம் லைக் ஒயிட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி சேம். இப்போ நம்ம வந்துட்டு ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் சிகர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு சாக்லேட்டு டார்க் சாக்லேட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மார்பிளில் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் மார்பிள் வந்து ஒரு ஏர் கண்டிஷன். நாங்கள் ஜென்ரலாகவே பேக்கரி கன்ஃபெக்ஷனரி மட்டும் கம்ப்ளீட் ஏர் கண்டிஷன் பண்ணியிருப்போம். ஏன்னா டெம்பரேச்சர்ன்றது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு சாக்லேட் வந்து பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நம்ம மெல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் நீங்கள் பைப்பிங் பண்ணி கார்னிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா பைப்பிங்க்கு க்ளம்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக இறங்குறதுக்கு அதுக்கான டெம்பரேச்சர் ப்ராப்பராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை பண்ண முடியும். ஸோ அதுக்கு அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மார்பிளில் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ட்ரை ஆகும். உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறதுக்கும் கிரேட் பண்ணி எடுக்கிறதுக்கும் இந்த மார்பிள் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மார்பிள் வந்து பயன்படுத்துங்க சாக்லேட் கார்விங் பண்ணும்போது. சிகர் பண்ணும்போது அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரேட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரப்பர் கிரேட்டர் வச்சிங்கன்னா அதை நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணும்போது அது ரோல் பண்ணி அழகாக உங்களுக்கு வந்து வரும். அப்போ வந்துட்டு
இது வந்து ப்ளைனாக கொடுக்குறோம் டார்க் சாக்லேட்டில் ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம ஒயிட் சாக்லேட்டில் ஒன்று கொடுக்க போகிறோம். பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம சாக்லேட் கொட்டுறோம்ல, கொட்டும்போது இது வந்துட்டு கோம் பண்ணுவாங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறது நம்ம தலை வர்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த வேவிங் ஸ்க்ரப்பர் இது. இதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒயிட் சாக்லேட் போட்டு ட்ரப் பண்ணிங்கன்னா உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணும்போது பிளாக் ஒயிட்டு சிகர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சிகர்ன்றது லைக்கு பென்சில் மாதிரி இருக்கும், சிகரெட்டு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக, அதை சிகர் சொல்கிறது. இதை வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கையில் வந்து பாடி டெம்பரேச்சரில் கொஞ்சம் அப்படியே மாலிஷ் பண்ணிங்கன்னா, ரொம்ப உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வரல அப்படின்னா லைட்டாக மாலிஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைல்யூட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம உடல் வெப்பத்தில் வந்துட்டு கையோட கை தேய்க்கும் போது அந்த வெப்பம் வரும் இல்லையா, அதில் கொஞ்சம் டைல்யூட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் பார்த்து நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த ப்ராப்பர் டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் ஸ்க்ரப் பண்ணும்போது பிரேக் ஆகாமல் வரும். டெம்பரேச்சர் நீங்கள் மெயின்டைன் பண்ணலன்னா டெஃபினட்டாக இது பிரேக் ஆகும். அது மட்டும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்டு சாக்லேட் சிகர் ஃப்ரில்ஸ் நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்தந்த டிசைன் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்துட்டு மேனுவலாக வந்து ஓஎஸ்பி ஷீட்டில் பண்ணியிருக்கோம். ஓஎஸ்பி ஷீட்ன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் புக்கில் லேமினேட் பண்ணுவீங்கல்ல, லேமினேட் பண்ணும்போது முன்னாடி ஒரு ஷீட் A4 ஷீட்டில் போடுவாங்களே, அதில் பண்ணுங்கள். அந்த ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, பட்டர் பேப்பர் இருக்கு இல்லையா, பட்டர் பேப்பர் இல்லை பார்ச்மெண்ட் பேப்பர்லேயே கூட நீங்கள் அதை பண்ணலாம். இது வந்துட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு மேனுவலாக ஃபிங்கர் வச்சு பயன்படுத்துறது பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இஃப் யூ ஆர் பிகினர் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு படம் வரைந்து பாகலாம் குறின்னு சொல்லுவாங்கள்ல, இல்லை பாதி படம் வரைஞ்சி அந்த ட்ரா புக்கெலாம் இருக்குல்ல, அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் நீங்கள் அதுலேருந்து ஒரு பேஜ் கூட எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மேனுவலாக வரைஞ்சி உங்களுக்காக வந்துட்டு அதை கொடுத்துருக்கோம். இது பைப்பிங்கில் பண்ணுறோம். இது வந்துட்டு அப்படியே போட்டுட்டு நம்ம பண்ணுறோம். இன்னொன்று வந்துட்டு பைப்பிங்கில் பண்ணக்கூடிய சாக்லேட் கார்விங் வந்துட்டு பைப்பிங்கில் பண்ணுறது இந்த கார்னிஷஸ்ஸு. இந்த டிசைன் அப்படியே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக வேணுன்றதுனால நான் உங்களுக்கு ட்ரிக்காக சொல்கிறேன். இதே மாதிரி ஓஎஸ்பி ஷீட்டை மேலே போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் டிரான்ஸ்பரன்சி பேப்பர் இல்லையா ஷீட்டு, ஸோ டிசைன் தெரியும். இதில் மேலே நம்ம வந்துட்டு அதே டிசைனில் பைப்பிங் இல்லை சாக்லேட்டு அப்படியே த்ரெட்டாக நீங்கள் மெஹந்திலாம் போடுவீங்க இல்லையா, அதே மாதிரி மெஹந்தி டிசைன் மாதிரி தான், லுக்கிங் லைக் மெஹந்தி டிசைன். அதே மாதிரி இது ஒரு ஷீட்டு, இதே மாதிரி இது ஒரு டிசைன். இது எல்லாமே நம்ம வந்துட்டு கேக்கு பேஸ்ட்ரீஸ்க்கு மேலே வந்துட்டு பயன்படுத்தி பண்ணுறது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை சிம்பிள். இது தான், இந்த பக்கம் 4 கோடு, இந்த பக்கம் 4 கோடு, அப்படியே முறுக்கு சொல்கிற மாதிரி ரவுண்டு. இது வந்து பட்டர்ஃப்ளை ஒரு ஆஃபு, இன்னொரு ஆஃபு வைக்கும்போது 2 சேர்த்து வச்சுக்கலாம். இது ஹார்ட்டு. நம்ம இஷ்டத்துக்கு சாக்லேட்னாலே அதில் ஒரு லவ் இருக்கும்ல, அது கண்டிப்பாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்ல. ஸோ தட் நமக்கு பிடிச்ச டிசைனை நம்ம பண்ணிக்கலாம். இது தான் பண்ணணும் கிடையாது, உங்களுக்கு க்ரியேட்டிவாக நீங்கள் எது பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் அதை பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம வந்துட்டு பைப்பிங் பண்ணிக்கலாமா? ஒரு வழியாக நம்ம வந்துட்டு சாக்லேட் எல்லாமே வெரைட்டி ஆஃப் டிசைனுக்கு அப்ராக்சிமேட்டாக நாங்கள் உங்களுக்கு தெரியாதுன்றதுனால நான் அந்த ட்ரே காட்டினேன். நாங்கள் வந்துட்டு அந்த ட்ரே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஒன்று ஒரு டிசைனில் இதை நீங்கள் அப்படியே இப்படி எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடும். ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்திங்கன்னாவே அப்படியே கொட்டிடும். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டது பாருங்கள், ட்ரேலே அப்படியே ஆடுது பாருங்கள். தனித்தனியாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்லாம் வந்துச்சுன்னா இதை நம்ம தனியாக வச்சுக்கிட்டோம்னா பேஸ்ட்ரீஸில் வந்து மேலே நம்ம போடுவோம்.
சாக்லேட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் மினிமம் 100 கிராம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா இந்த நம்ம கோகோ பவுடர் பேஸ் பண்ணி பண்ணுற இந்த காம்பவுண்ட் பேஸ் பண்ணி வர சாக்லேட்டில் வந்துட்டு 55 to 60% வந்துட்டு கோகோ மட்டும்தான் இருக்கும். அந்த சாக்லேட்டில் வந்துட்டு உங்களுக்கு கலோரி அதிகமாகிறதுக்காக பட்டர் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் பட்டர் போடுவோம், தனியாக கோகோ பவுடர் தனியாக போடுவோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஸ்வீட்டுன்னு தனியாக ஆட் ஆன் பண்ணி அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுல வந்துட்டு கலோரிஸ் அதிகமாக இருக்கும். இது நம்ம ஜஸ்ட்டு காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறதுனால 60% அதில் வந்து ஒன்லி கோகோ பவுடர் இருக்கும். ஸோ கோகோ பவுடர் வெரி குட் ஃபார் ஹெல்த்து. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே சாப்பிடலாம். எஸ்பெஷலி நம்ம நட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பண்ணுறோம். ஸோ ஆரோக்கியமான முறையில் இந்த ஹோம்மேட் சாக்லேட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்துங்க. உங்களோட அன்பை எல்லாருக்கும் இந்த விதமாக பாக்ஸாக பண்ணி கொடுத்து வெளிப்படுத்துங்க. மறுபடியும் ஃபுட் டேஸ்ட்டில் வந்துட்டு டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.